வணக்கம். சிலம்பத்தில் உள்ள பல்வேறு வகையான வணக்க முறை பாடம் சலாவரிசின்னு சொல்லக்கூடிய பாடங்களை பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை இன்றைக்கி உங்களுக்காக காட்ட போகிறோம். அதாவது நாகம் 16 வரக்கூடிய சுற்றுமுறை பாடம். இதே ஒரு சிலர் அடிமுறைகளை செய்துட்டு அதுதான் நாகம் 16 பாடம் அப்படின்றாங்க. திருஞான சம்பந்தம் ஆசிரியர்கிட்ட பயின்ற என்னை போன்ற பல மாணவர்கள் இந்த பாடத்தை செய்வாங்க. அவங்களுக்கு இது தெரியும். அதாவது 6வது பாடம்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாடம் இது. நாகம் 16னாலே நான் பல முறை சொல்லியிருப்பேன். கால்மானம் 4 செய்யக்கூடிய பாடம். இந்த உள்நான்கு அப்படின்னு செய்யக்கூடிய பாடம். அதில் கடைசியாக ஒரு பகில் போட்டு அடித்து நிறுத்திட்டு இது வரைக்கும் பொதுவான பாடமாக வரும். அதுக்கு அடுத்தது ஒரு பகில் 2 பகில் அதே கடை இந்த பக்கம் வரும். சரிங்களா? இது நல்லா உட்காந்து செய்யும். இந்த கடையை இதை உட்காந்து செய்யறதுக்கு அப்புறம் அப்படியே பிரிக்கிறோம். 1 2 இந்த அடியை பிரிக்கிறோம். அடுத்தது மராதுக்கு இது இந்த கடை செய்யும்போது பாருங்க, இந்த கையை விட்டுரு பாருங்க. இப்படி வலது கை கடைசியாக இருந்தது, அப்படியே இடது கை கடைசியாக மாறி இந்த பக்கத்து கடை இந்த அடியை ஒரு அடி பிரிக்கிறோம். மராது அடிக்க விடாச்சிடும். அப்போது வலது கையை கடைசியாக வரும். இப்படி எல்லா விதமான மாற்றங்களும் இதில் வரும். முன்னே சொல்லியிருப்போம் இல்லைங்களா? ஒண்டி பாடத்தில் ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருப்போம். அப்படி இப்படி கை மாறி வலது பக்க பகுல் இடது பக்க பகுல் இப்படி போகும்போது கை மாறும். அதை தான் இப்பயும் நம்ம செய்கிறோம். கடை அடியாக செய்யும்போது கடை அடி ஆகும். இது 1 2 ஆகும் 3 அடி கடை வரும். அதை பிரிக்கிறோம். இந்த கைக்கு மாற்றோம். இது ஒரு கடை. இப்படி மாறி இந்த பாடத்தில் வரும். எதிரியை ஏமாற்று எந்த பக்கத்துலேருந்து அடி வரப்போகுது தெரியாது. அதனால் இது போன்ற பாடங்களை நன்கு பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது திருஞான சம்பந்தம் ஆசிரியர் அவர்கள் வழியில் வந்த அனைவரும் செய்யக்கூடிய பாடம். மீண்டும் அந்த பாடத்தை நம்மளுடைய மாணவர் செய்வாங்க. தயார் எழுதுவாங்க. ஆரம்பிங்க. உள்நான்குல சேர கிறுக்கி இந்த பக்கம் வந்தால் கிறுக்கி, அடுத்தது போன மண்டி இந்த பக்கம் வந்தால் மண்டி. அதுக்கு அடுத்தது ஏகேச்சு ஒரு பகில் அடித்து நிறுத்தணும். இப்போ ஒரு பகில் 2 பகில் அப்படியே கடை. இந்த கடை போடும்போது சொருகாலில் எவ்வளோ அழகாக உட்காரணும்னு பாருங்கள். இந்த சொருகால் முறை தான் முக்கியம். அழுத்திக்கு 1 2 மீண்டும் ஒரு கடை போடும்போது காலை நல்லா இன்னும் இந்த காலை அப்படிங்க இங்கே போடுங்க. இந்த இடத்துல வரும். அப்படி போனா எழுந்துச்சு பிச்சாட்டி அப்படியே கூட எதிர் திசைக்கு 3வது திசைக்கு மாறும். இப்போ வழக்கமாக செய்கிற திசைக்கும் இந்த பாடத்துக்கும் சற்று மாறும். எதிர் திசைக்கு மாறுற மாதிரி தோணும் உங்களுக்கு. அதை உற்று கவனித்தால் தான் தெரியும். அடி அப்படியே எதிர் திசை கடை. சரி, அடுத்தது கடை. அவ்வளோதான். 2 திசை முடிஞ்சு 3வது திசை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பகில் அடிச்சு அடி இறக்கி நிறுத்தும். இப்போ 2 பகில், ஒரு பகில் 2 பகில் எதிர் திசைக்கு கடை. பிரிங்க. அடுத்து எதிர் திசை அப்படியே கடை பிரிங்க. அப்படியே இப்போ ஒரே சமயத்தில் கை முன்னாடி இருந்த கை மாறும், பின்னாடி இருந்த கை முன்னாடி மாறும். இதான் பாடம். 4 திசைக்கும் சேராது. இந்த பாடம் முடிச்சுன்னா அப்படியே தொடங்கி திசைக்கும் வந்துடும். பகல் அடித்து நிறுத்தம். ஒரு பகல் 2 பகல் அப்படியே கடை எதிர் திசை மீண்டும் கடை அடி அப்படியே நிறுத்தி. இதுக்கப்புறம் வணக்க முறைக்குன்னு ஒரு சில பாடங்கள் வரும். எதற்கு சொல்ல வரேன்னா, இந்த பாடம் நான் பல இடங்களில் இந்த பாடத்தை செய்திருக்கேன். எனக்கு இந்த பாடம் கொஞ்சம் ரொம்ப பிடிச்ச பாடம். அதனால தான் உங்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன். எப்படி ஒரு பகில் போட்டு அடித்து இறக்கின உடனே ஒரு பகில் 2 பகில் அப்படியே எதிர் திசைக்கு கடை கொடுக்கணும். கடை கொடுக்கும்போது முன்னகர் கை இப்படி பாருங்கள். கடை கொடுக்கும்போது அப்படி நல்லா உட்காந்து செய்யணும். இது செய்யும்போது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். இந்த பாடம் நான் பல மேடைகளில் செய்திருக்கேன். என் கூட இருந்த சக மாணவர்கள், அதாவது வேறு ஆசிரியர்கிட்ட கற்றுக்கொண்டவங்க எல்லாமே இந்த பாடத்தை எனக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால தான் இது போன்ற பாடங்களை உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன்.
இந்த பாடத்தை நன்கு பயிற்சி பண்ணுங்க. திருஞான சம்பந்தம் ஆசிரியர்கிட்ட பயின்ற எல்லாருமே இந்த பாடத்தை செய்வாங்க. அவர் எல்லா மாணவர்களும் பொதுவாக தான் எல்லா பாடத்தையும் கொடுத்தாங்க. அதனால் அந்த வழியில் வந்து நானும் இந்த பாடத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பாடத்தை நன்கு பயிற்சி பண்ணுங்கள். இதுபோல வேறொரு பாடத்தோட அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த மாதிரி பாடங்களெல்லாம் வேறு எங்கேயும் கிடைக்காது. சிலம்பு பயிலும் மாணவியர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நீங்கள் இந்த போல பாடத்தை பார்த்து நீங்களும் ஒரு சிலம்ப ஆசிரியராக ஆகலாம். அதற்கு தேவையான பாடங்கள் என்னுடைய பின்னாடி அதாவது பல ஆண்டுகளாக கொடுத்துன்னு வரேன். என்னுடைய சேனலில் போயிட்டு 1 முதல் இருக்கக்கூடிய பாடத்தை பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஆசிரியர் ஆகலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.